இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறை வசனங்கள் 45 முதல் 57 முடிய பகுதியை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று அன்றைய தலைமை குரு கயப்பா கூறியது ஒரு பேருண்மை. தம் கூற்றில் பொதிந்துள்ள உண்மையை உணராமலே அவர் இவ்வாறு கூறினார். ரோமையர்கள் இயேசுவையும் ரோமையருக்கு எதிரான ஒரு புரட்சியாளராக கருதி புரட்சியை ஒடுக்கும் நோக்குடன் யூத நாட்டையே அழிக்கக்கூடும். அத்தகைய அழிவிலிருந்து மக்களை காப்பாற்ற இயேசு கொல்லப்படுவது நல்லது என்றுதான் அவர் அவ்வாறு சொன்னார். ஆனால் நடந்தது வேறு. இயேசுவின் இறப்பால் மக்களின் முழுவதுமான வாழ்வு உயிர்ப்பு பெற்றது. ஒருவரது சாவு அனைவருக்கும் வாழ்வாயிற்று. இயேசுவே முன் உரைத்தது, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். யோவான் தன் முதல் திருமுகத்தில் கூறுவது போல், இயேசுவின் சாவால் அகில உலகின் பாவங்களுக்கும் அவரே கழுவாயாகிறார். இவ்வாறு யூத தலைவர்கள் அஞ்சியது நிகழ்ந்துவிட்டது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். இவ்வாறு தலைமை குரு இறைவாக்காக உரைத்தது போல் ஒரு மனிதனின் சாவு இனம் முழுவதும் வாழ்வாயிற்று. இதுவே இறைவனின் திட்டமாக இருந்தது. இறை திருவுளத்தை நிறைவேற்ற தம்மை முழுமையாக கையளித்தார். அன்பு சகோதரமே, இயேசுவை பின்பற்றி மக்கள் அனைவரும் அவர் பின் செல்வதை தடுக்க பரிசேயரும் தலைமை குருக்களும் முறையிடுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கண்ணோட்டமும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. இயேசுவின் கண்ணோட்டம் இம்மக்களை மீட்க வேண்டும் என்பதில் இருக்கிறது. ஒரு சமயம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி உச்சி வெயிலில் சற்று ஓய்வுக்காக மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த வியாபாரி அவர் கடினமாக உழைத்திருப்பார், எனவே அயர்ந்து ஓய்வெடுத்திருக்கிறார் என்று கூறி சென்றார். அடுத்து அவரை கண்ட ஒரு திருடன், இவர் இரவு திருடனாக இருப்பான், அதனால் தான் பகலில் அயர்ந்து தூங்குகிறான் என்றான். அவ்வழியாக வந்த குடிகாரன், இவன் காலையிலேயே குடித்துவிட்டு மயங்கி கிடக்கின்றான் என்றான். இறுதியாக வந்த துறவி, இவன் முற்றும் துறந்த துறவி என கூறி பணத்தை விட்டு போனார். இந்த காட்சி ஒன்று என்றாலும் மனிதர்களின் பார்வை வேறுபடுகின்றது. இயேசு ஒருவராக இருந்தாலும் ஒவ்வொருவரின் பார்வைக்கும் வெவ்வேறு விதமாக தோன்றுகின்றார். எனவே நாம் நமது வாழ்க்கையில் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி பின்பற்ற வேண்டும், அவர் கூறிய வழியில் நமது பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து அவரின் நேர்மையான, திடமான, தைரியமான வழி நடத்துதல் நம் வாழ்க்கையில் இருக்க தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம்.